ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு பட்டை, அதே மாதிரி கிராம்பு, காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூனும், ஒரு துண்டு புளியும் வச்சு நல்லா அரைச்சி குறகுறப்பாக இந்த மாதிரி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 4 கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போது வெள்ளை முட்டை 4 இதில் போட்டுட்டு லிட்டு வச்சு மூடிக்கோங்க. அப்போ முட்டை நல்லா ஒரு சைடு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி கிராஸாக அதை கட் பண்ணி அதை திருப்பி விட்டுக்கோங்க. அதே மசாலாலேயே விட்டுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு 2 பக்கமும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த மசாலாவை நல்லா சென்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய முட்டையை குடியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே பேன்லேயே கட் பண்ணி நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மைல்டாக மிக்ஸ் ஆகி வரும். இந்த டைமில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான எக் கார்லிக் ரெடியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பார் ரைஸ் கூட தாராளமாக சர்வ் பண்ணலாம்.